உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். பழனி நகரில் 120 கோடியில் பாதாள சாக்கடை திட்டம் துவக்கம். சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பணிகளை துவக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெருநகராட்சியில் 33 வார்டுகளில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். ஆன்மீக நகரம் என்பதால் பழனி நகருக்கு திருவிழா காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர். இதன் காரணமாக தங்கும் விடுதிகள், உணவகங்கள் என வணிக நிறுவனங்கள் அதிகரித்து வருவதாலும், மழை காலங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்குவதாலும் பாதாள சாக்கடை திட்டம் பழனிக்கு கொண்டு வர வேண்டும் பொதுமக்களும் வணிகர்களும் நீண்ட நாள் கோரிக்கை விடுத்து வந்தனர். மேலும் உணவகங்கள், தங்கும் விடுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீரால் நகரின் மையப்பகுதியில் உள்ள வையாபுரி குளம் தண்ணீர் மாசுபாட்டு விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலை இருந்து வந்தது. இந்நிலையில் பாதாள சாக்கடை திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற கோரி விவசாயிகள் முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் 120 கோடி மதிப்பில் பாதாள சாக்கடை திட்டம் அமைப்பதற்கு கழிவுநீர் உந்துகுழாய் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் பணிகளுக்கு பூமி பூஜை விழா பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் தலைமையில் நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது. இதில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நகரமன்ற தலைவர் உமா மகேஸ்வரி அவர்களையும் வரவேற்று அமைகிறேன். நன்றி. அடுத்ததாக எஸ்டிபி அண்ட் யூஜிஎஸ் ஒப்பந்தக்காரர். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நான் இல்லைன்னா நீ தொடங்கக்கூடாதுன்னு பேசுகிற சில சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கும் பல இடங்களில் உண்டு. ஆனால் நான் இல்லை என்று சொன்னாலும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள், நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்னுடைய இடத்திலிருந்து என்று சொல்லுகிற ஒரு அரசை, ஒரு நிர்வாகத்தை தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு எடுத்துக்காட்டு பழனி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய கோரிக்கை, நான் ஏற்கனவே 3 முறை கேள்விகள் எழுப்பியிருக்கிறேன். அதே போல் நான் பேசுகிற பொழுது என்னுடைய 9 ஆண்டு காலம் இருக்கிறது. எனவே அதை அடுத்த கட்டத்திற்கு பழனி எடுத்து போக வேண்டும், அதற்கு பழனிக்கு அப்கிரேடேஷன் வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். கடந்த வாரம் கூட முதலமைச்சர் இடத்துல கடிதம் கொடுத்தேன், எப்படியாவது தரம் உயர்த்தி தாருங்கள் என்று கேட்டேன். உடனடியாக நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரை அழைத்து பழனியை சிறப்பு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தி அறிவிப்பு செய்த முதலமைச்சருக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருக்கும் பழனி தொகுதி மக்களின் சார்பிலும் திண்டுக்கல் மாவட்ட மக்களின் சார்பிலும் நான் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.